ரொம்ப நாள் ஆச்சு திரைத்துறையில் அப்பப்போ வந்து அந்த பயங்கரமான ஒரு காமெடிகளாகவும் கலந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வெகு நாட்களாக அந்த சினிமாவில் வந்து அந்த ஜொலிக்கக்கூடிய அந்த பழைய அந்த மனோகரை வந்து பார்க்க முடியுது. பார்க்கலாம், ஜொலிக்கிறதுக்கு அவங்க தானே கூப்பிடணும், வந்து ஜொலிங்க என் டிவிக்கு வாங்க அப்படின்னு. யாரும் கூப்பிடல வந்து, அதனால நான் ஜொலிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட வாய்ப்புகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பட வாய்ப்புகள்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. பட வாய்ப்புகள் அந்த முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. ஏன்னாக்கா நாங்க அது கண்டினியூட்டி ஷார்ட்டா இருந்தாக்க கண்டினியூட்டியா இருக்கும். இப்போ ஒரு காமெடி நாங்க பண்றோம்னாக்கா ஒரு தீம் எடுத்துக்கிறோம், அந்த தீம்ல இருந்து அப்படியே ஜோடனியை கொண்டு போய் ஏத்திக்கினே வந்தோம்னாக்கா அது காமெடி தான். இப்போ சாதாரணமாக ஒரு பையிலேருந்து பேனா போட்டுறோம், பேனா போட்டால் அந்த பேனா எடுக்கிறதுல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுங்களா? அந்த பேனா எடுக்கும்போது பயந்துக்கினே எடுக்கிற மாதிரி அப்படியே பயத்தை காட்டிக்கிட்டே இருப்போம். திருப்பி கொஞ்சம் போது என்ன பேனா அப்படியே அழுதுகிட்டே மறுபடியும் மறுபடியும் எடுத்து ஐயோ அப்படியே திருப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் தான், ஒரு சின்ன மேட்டரை வச்சுக்கிட்டு அதை டெவலப் பண்ணிக்கின்னு போனால் காமெடி ஆக்கிடலாம். அதே மாதிரி பேத்தா சீன் எடுத்துக்கினா கூட சரி, அழுக சீனை கூட ஒரு சின்னதை எடுத்துக்கின்னு அதை பெருசாக பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம கையில் கொடுக்கணும் டைரக்டரு, அவர் எடுத்துக்கிட்டு அவர் ஆப்ரேட் பண்ணாருன்னா அவர் எழுதி கொடுத்ததை நான் பண்ணிட்டு வரணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ நிறைய கேரக்டர்லாம் நான் பண்ணிட்டு அவங்க எழுதி கொடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கேன். லுலுசபா மனோகர் அப்படின்னாலே அவரோட ரியாக்ஷன் வந்து அப்படியே எப்படியாற்பட்ட ஒரு சீனா இருந்தாலும் அதை வந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அவங்க சிரிக்க வைக்கணும்னுவாங்க, சிரிக்க வைப்போம். இப்போ வர நாட்கள்ல வந்து நிறைய அந்த காமெடியன்கள் வந்து தோன்றிட்டு வந்தாலும் இந்த பழைய காலம் இருக்குல்ல, இந்த 2000 ஆண்டு காலகட்டங்களில் இருந்து நீங்க இருந்து வரீங்க. திரைத்துறையில் அந்த காமெடி கதாபாத்திரத்துக்கு ஒரு பஞ்சம் இருக்கு அப்படின்ற பேச்சு இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களுடைய பேச்சு இருக்க தவிர அதை டெவலப்பிங் கொண்டு வரணும்னா தேடணும். பழைய ஆர்டிஸ்டுங்க இருக்காங்களா, அவங்கள கூப்பிடுங்க, அவங்க கையில் கேரக்டர் கொடுங்க, அவங்ககிட்ட டெவலப்பிங் இருக்கும், அவங்க எடுத்துட்டு வருவாங்க பழைய மாதிரியே. ஏன் இதை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க? சொல்லாது தானே இப்போ நான் கவலைப்படுறது, இல்லைன்னா எனக்கு வேலை கிடைக்கும்ல. எதனால் இந்த வேலையின்மை தொடர்கிறது? அவங்களா நிறுத்திக்கிறாங்க. அதாவது இவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது, ஒரு படம் 2 படம் 3 படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நாங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு டெவலப்பிங் வந்துக்கினே இருக்கும். அவங்க திடீர்னு கொஞ்சம் ஒரு படம் அப்படி தோய்வா போகும்போது அப்படி நிறுத்தும் போது வேற பக்கம் போகிறாங்க. வேற பக்கம் போயிட்டே இருக்கட்டும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? சந்தானம் சாருடைய நிறைய படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அது இல்லாமல் நிறைய அந்த காமெடி கதாபாத்திரங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பெரிதாக அந்த சந்தானம் சாருடைய படங்களிலும் உங்களை பார்க்க முடியறதில்ல. எதனால்? இப்போ அவரு கூட இருந்த நீங்கள் வந்து இந்த லுலுசபா மாறன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ அவர் கூட பயணிக்கிறாங்க. இப்போ உங்களை பெரிதாக சந்தானம் சாருடைய படங்களிலுமே பார்க்க முடியறதில்லை, எதனால்? அது பார்க்க முடியுதுன்னு இல்லை, இப்போ சந்தானம் இருந்தார், மனோகர் இருந்தார் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே தவிர அதை டெவலப் பண்ணிடணும், அவங்கள பெருசாக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட வரல. வந்ததுன்னா கொஞ்சம் வந்துடுவோம். பெரிதாக அந்த படங்கள்ல பார்க்க முடியுது இல்ல. சிறு பட்ஜெட் படங்கள்ல வந்து இந்த மாதிரியான அந்த கெஸ்ட் ரோல் அப்படிதான் சிறு பட்ஜெட் படங்கள்லயே இருக்கு. பெரிய படங்கள்லயுமே பெரிதா பார்க்க முடியல. இப்ப உங்க கூட இருந்த டிராவல் பண்ண மாறன் சார் வந்து கூலி படத்துல எல்லாம், நீங்க அந்த மாதிரியான பெரிய வாய்ப்புகள் எதுவும் தேடலையா? இல்ல நான் உடம்பு சரியில்லாத போயிட்டேன் நடுவில், அதனால கொஞ்சம் பிரேக் பண்ணேன், அப்படியே பிரேக்கிங் ஆயிடுச்சு. அவங்க கூப்பிட்டாங்கன்னா மறுபடியும் வருவோம், மறுபடியும் செய்துட்டு வருவேன், மறுபடியும் டெவலப்பிங் இப்போ கொஞ்சம் நேரத்தில் காட்டணும் பாருங்க, இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு வர முடியும். அடுத்த பிளான்லாம் என்ன வச்சிருக்கீங்க? உங்களுடைய பங்களிப்பு திரைத்துறை அடுத்த பிளான்ன்றது ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஒரு கேரக்டரை கொடுத்தாங்கன்னா இந்த கேரக்டரை வந்து டெவலப் பண்ணி பெருசாகணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணமே தவிர அதை அப்படியே கம்மி பண்ணணுன்ற எண்ணம் கிடையாது. அது எப்படி லெவல் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வந்துடும். நீங்க கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரியான ஒரு படங்கள் இருக்கும், உங்களுக்கு தெரிந்த இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க, நான் நடிக்க வரேன், என்ன நான் உங்க படத்துல நடிக்கிறேன், அவங்ககிட்ட கேட்க முடியாது. அவங்களா ரெக்கமெண்ட் பண்ணாதான் நமக்கு பண்ண முடியுமே தவிர அவங்ககிட்ட போய் எனக்கு பண்ணி கொடுங்க, அந்த படம் பண்ணிவிடு, இந்த படம் பண்ணிவிடுன்னா கேட்கக்கூடாது. பட வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்குது. அது வரும்போது வரும், திருப்பி அதே டைரக்டர்கிட்டயே வந்து கேட்பாங்க, அவரே மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ இப்படி போவோம்.